சென்னையில் மகனுக்காக மகளின் நகைகளை அடகு வைத்த தாய் அதை மறைக்க நகைகள் திருடு போனதாக நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த 50 வயதான சாந்தி என்பவர் தனது மகள் சந்தானலட்சுமி, மருமகன் சிவமுருகன் ஆகியோருடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் கிடந்த சாந்தியை கண்டு சிவமுருகன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக சாந்தியை பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்த சிவமுருகன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் விசாரித்ததில் மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து கட்டி போட்டு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு வீட்டில் இருந்த 26 சவரன் நகைகளை திருடி சென்றதாக சாந்தி தெரிவித்துள்ளார். ஆனால் மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையடித்தது போன்ற எந்தவித தடயமும் இல்லாமல் இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை அதிகரித்தது. வீட்டில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நகைகளை அடகு வைத்து இருப்பதற்கான ரசீதுகளை கைப்பற்றினர். சந்தேகம் வலுவடைந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் சாந்தி அளித்த வாக்குமூலம் வழக்கில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்த சாந்தி கடனுக்காக தனது நகைகளையும் அவரது மகளின் நகைகளையும் கடையில் அடகு வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதனை சமாளிக்க வீட்டில் மர்ம நபர்கள் நுழைந்து கட்டி போட்டது போன்றும் மயக்க ஸ்ப்ரே அடித்து மயங்கியது போன்று நடித்ததாகவும் அதன் மூலம் நகைகள் கொள்ளை போனதாக நாடகமாடியதாகவும் சாந்தி தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிகிச்சையில் உள்ள சாந்தியிடம் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்ட பிறகே முழுமையான விவரம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தந்தை டிவி செய்திகளுக்காக மதுரவாயிலில் இருந்து செய்தியாளர் சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.